திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பிரியாணி கடையில் 500 ரூபாய்க்கு சில்லறை தர தாமதமானதால் ஏற்பட்ட தகராறில் பெண் உரிமையாளரை தாக்கிய போதை இளைஞரை பொதுமக்கள் பிடித்து சரமாரியாக தாக்கினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் விஜயகுமார். வணக்கம் விஜயகுமார், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த ஜனதாபுரம் பகுதியை சார்ந்தவர் சங்கர். இவர் இன்று கடை இல்லாத நேரத்தில் இவரது மனைவி நளினி என்பவர் கடையை நடத்தி வந்துள்ளார். அப்பொழுது பக்கத்து கிராமமான கலந்தரா பகுதியை சேர்ந்த இளைஞர் பிரகாஷ் என்பவர் கடைக்கு போதையில் வந்த நிலையில் பிரியாணியை சாப்பிட்டு விட்டு 500 ரூபாய் சில்லறை கொடுத்து பிரியாணி சாப்பிட்டு விட்டு 500 ரூபாய் சில்லறை கேட்டுள்ளார். இந்நிலையில் பிரியாணி சில்லறை கொடுத்த நேரம் காலதாமதமானதால் ஆச்சரியமடைந்த இளைஞருக்கும் அந்த கடையில் உள்ள நளினிக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதில் போதை இளைஞர் அந்த பெண்ணை தாக்கியதை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் அந்த இளைஞரை சரமாரியாக தாக்கி காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர். அப்பொழுது காவல்துறையினர் அந்த போதையில் இருந்த இளைஞரையும் போதையில் இருந்த இளைஞரை தாக்கியவர்களையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்ல முயன்ற பொழுது அந்த இரு தரப்பினரிடையே காவல்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த கிராமிய காவல் ஆய்வாளர் அமுதா பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இரு தரப்பினரையும் அந்த சிகிச்சைக்காக வாணியம்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.